हिंदी क्लास में आप सबका स्वागत है. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஞ்சம் ஹிந்தி பேசிக் கான்செப்டை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் காலமை பாருங்கள். மை, நான், ஹம், நாங்கள், தூ, நீ, தும், நீ, ஆப், நீங்கள். மே அப்படின்னா நான், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஒரே ஒரு ஆள் தான். மே, நான். மை லடுக்கி ஹூம், மை லடுக்கா ஹூம், மை பச்சி ஹூம், அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். மே வந்து சிங்குலர். அப்போ ஹம்னா ப்ளூரல், அது ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஹம். ஹம் பச்சே ஹே, நாங்கள் குழந்தைங்க. ஹம் அத்தியாபக் ஹே, நாங்கள் டீச்சர்ஸ். அந்த மாதிரி சென்டென்ஸ் பண்ணுவோம். அப்போது இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்து தான் ஆகணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியும். தூ, ஹம் முடிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்சது. மேயும் புரிஞ்சது. அப்போ தூ, தூ அப்படின்னா நீ. தூ பச்சா ஹே, தூ சோர் ஹே, நீ வந்து திருடன், தூ சோர் ஹே. எந்த மரியாதையும் இல்லாமல் பேசுகிறதுக்கும், அப்புறம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசும்போது தூ யூஸ் பண்ணுவோம். தூ பச்சா ஹே, தூ பச்சி ஹே, தூ சோட்டா பச்சா ஹே, அப்படி நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு தூ சோட்டா பச்சா ஹே அப்படின்னு சொல்லலாம். அப்போ தும், தும் வந்து மீனிங் சேம் தான், நீ. ஆனால் அது வந்து நம்ம சேம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். தும் லடுக்கே ஹோ, தும் பச்சே ஹோ, தும் லடுக்கி ஹோ அப்படி வந்துடும். நீ வந்து ஒரு பொண்ணு, தும் லடுக்கி ஹோ. நீ ஒரு பையன், தும் லடுக்கா லடுக்கே ஹோ. அந்த மாதிரி சொல்லணும். ஆப்னா ப்ளூரல். ஆப் வந்து செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஒன்னை விட அதிகமாக இருக்கணும் ஆளுக, இல்லைன்னா நாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிற பர்சனாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லையா? மே அப்படின்னா நான், சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன். ஹம், நாங்கள், ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன். தூ, தும், ஆப் இதெல்லாமே செகண்ட் பர்சன். தூ, தும் வந்து இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது இல்லையா? நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறது. அப்போ தூ, தும் வந்து சிங்குலர். ஆப் செகண்ட் பர்சன் ப்ளூரல். நிறைய பேர் இருக்கணும், இல்லைன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கிற பர்சனாக இருக்கணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் பாருங்கள். இம்மைனே, ஹம்னே, தூனே, தும்னே, ஆப்னே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் என்னவா இது? இது எல்லாமே சேம் மீனிங் தான். மே அப்படின்னு சொன்னாலும் மேனே அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். நான், மே, நான், மேனே, நான். மே ப்ளஸ் நே, மேயோட நே ஆட் பண்ணும்போது மேனே ஆயிடுச்சு. ஆனால் மேனே, நே யூஸ் பண்ணுறது பாஸ்ட் டென்ஸில், சில சந்தர்ப்பத்தில் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸிலோ ஃப்யூச்சர் டென்ஸிலோ நே யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேனே, ஹம்னே, தூனே, தும்னே, ஆப்னே இதெல்லாம் சேம் மீனிங் தான். மேனே அப்படின்னாலும் நான், ஹம், ஹம்னே அப்படின்னு சொன்னாலும் நாம், தூ அப்படின்னு சொன்னாலும் நீ, தூனே அப்படின்னு சொன்னாலும் நீ, தும் நீ, தும்னே நீ, ஆப் நீங்கள், ஆப்னே நீங்கள். அப்போ இந்த இந்த ரெண்டுக்கும் மே மேனே, ஹம் ஹம்னே, தூ தும்னே, தும் தும்னே, தூ தூனே, ஆப் ஆப்னே இதுக்கு மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸிலோ ஃப்யூச்சர் டென்ஸிலோ நேயே யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று தான் இதில் மெயின் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த டேபிளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவை பாருங்கள். யஹ, யஹ அப்படின்னா இவன், இவள், இது. யஹ, இவன், இவள், இது. அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இஸ்னே அப்படின்னு இருக்குது. இஸ்னே, யஹ ப்ளஸ் நே, இஸ்னே, யஹ ப்ளஸ் நே, இஸ்னே. இஸ்னேனாலும் இவன், இவள், இது. அப்போது யஹ, இஸ்னே, இது ரெண்டுக்கும் எந்த மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நே எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சில சந்தர்ப்பத்தில் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நே. யஹ லடுக்கா ஹே, இவன் ஒரு பையன். யஹ லடுக்கி ஹே, இவள் ஒரு பெண். யஹ ரோட்டி காத்தி ஹே, யஹ ஆம் காத்தா ஹே அப்படின்னு வரும். அப்போ இஸ்னே ரோட்டி காயி, இஸ்னே ஆம் காயா, இது முடிஞ்சு போன காரியம். இஸ்னே ரோட்டி
खाई, यह रोटी खाती है, यह आम खाता है, यह आम खाएगा फ्यूचर टेंसिल, खाएगा फ्यूचर टेंसिल, खाती है खाता है இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில், காயா இஸ்னே காயா அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில். அடுத்தது பாருங்க ஏ. ஏன்னா இது வந்து ஒன்னோட அதிகமாக இருக்கிறதுனால இது ப்ளூரல். ப்ளூரல்னால இவர் அப்படின்னு மீனிங் வரும். ஏ அப்படின்னா இவர். அப்போ இன்ஹோனே அந்த அதுக்கும் சேம் மீனிங் தான் இவர். ஏ ப்ளஸ்னே இன்ஹோனே, அவ்வளோதான். எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாஸ்ட் டென்ஸில் ஆன இது நே இருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஏ பச்சே ஹே, ஏ கெஹத்தே ஹே, ஏ பச்சே ஹே அப்படின்னா இவங்க குழந்தைங்க, இவங்க சொல்றாங்க. ஏ கெஹத்தே ஹே, அப்போ இன்ஹோனே கஹா, இன்ஹோனே கஹா அது பாஸ்ட் டென்ஸில், இவங்க சொல்லிட்டாங்க, இன்ஹோனே கஹா அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்க வஹ், அது சிங்குலர், ஒரே ஒரு ஆள் தான், அவன் இல்லைன்னா அவள் இல்லைன்னா அது. அப்போ உஸ்னே, வஹ் பிளஸ்னே உஸ்னே, உஸ்னேனாலும் சேம் மீனிங் தான், அவன் அவள் அது. वह कहता है, वह कहता है அவன் சொல்றா இல்லைன்னா அவள் சொல்றா. உன்ஹோன் உஸ்னே கஹா, உஸ்னே கஹா அப்படின்னா வஹ பிளஸ்னே உஸ்னே, உஸ்னே கஹானா பாஸ்ட் டென்ஸில் அவனு சொல்லிட்டா இல்லைன்னா அவள் சொல்லிட்டா, உஸ்னே கஹா. அப்புறம் அடுத்தது பாருங்க வே. வே இது வந்து ப்ளூரல், ஒன்னை விட அதிகமாக இருக்கிறதுனால வே. வே பச்சே ஹே, வே கெஹத்தே ஹே அவங்க குழந்தைங்க, அவங்க சொல்றாங்க. வே கெஹத்தே ஹே, வே கஹேங்கே அது ஃபியூச்சர் டென்ஸில். உன்ஹோனே, வே ப்ளஸ்னே உன்ஹோனே, மீனிங் சேம் தான். அவர், வேனா அவர், உன்ஹோனே அப்படின்னாலும் அவர் தான். உன்ஹோனே கஹா, உன்ஹோனே கஹா அப்படின்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு மீனிங் வந்துடும். அப்போது வேக்கும் உன்ஹோனிக்கும் எந்த மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் டென்ஸில் தான் சேஞ்ச் ஆயிரும். வே வே பச்சே ஹே, வே கெஹத்தே ஹே, வே கஹேங்கே ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் உன்ஹோனே கஹா அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க, இது பாஸ்ட். இப்போ பாருங்க मैंने देखा, मैंने देखा, हमने देखा, तूने देखा, तुमने देखा, आपने देखा. இந்த சென்டென்ஸ் எல்லாமே நே இருக்கிறதுனால இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸ். मैंने देखा, मैंने देखाனா நான் பார்த்தேன், मैंने देखा நான் பார்த்தேன். मैंने लड़की को देखा, நான் பொண்ணை பார்த்தேன். मैंने चांद को देखा, நான் மூனை பார்த்தேன். मैंने ताजमहल को देखा, நான் வந்து தாஜ்மஹலை பார்த்தேன். मैंने हमने देखा, हमनेனா இது ப்ளூரல், நிறைய பேர் இருக்கிறோம் அதனால நாங்கள் பார்த்தோம். हमने देखा, हमने लड़की को देखा, हमने लड़की को देखा இல்லைன்னா हमने लड़की देखा. हमने நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். हमने चांद को देखा, நாங்கள் வந்து எல்லாருமே சந்திரனை பார்த்தோம். हमने ताजमहल देखा அப்படின்னா நம்ம எல்லாருமே தாஜ்மஹல் பார்த்தோம். हमने देखा, तूने देखा, तूने, तूनेனா நீ பார்த்தாய், நீ பார்த்தாய். இந்த தூ அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஏஜில் சின்னவங்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தூனே அப்படின்னு சொல்லுவோம். तूने देखा, तूने चांद को देखा, நீ வந்து மூனை பார்த்தாய். तुमने அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், நீ அப்படின்னு தான் வரும், நீ பார்த்தாய். तुमने देखा, तुम அப்படின்னா நம்மளோட சேம் ஏஜில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம तुमने அப்படின்னு சொல்லுவோம். तुमने देखा, நீ வந்து லடுக்கியை பொண்ணை பார்த்தே அப்படின்னு சொல்றதுக்கு तुमने लड़की देखा, तुमने ताजमहल देखा, तुमने चांद को देखा. तुमने இல்லைன்னா तूने இது ரெண்டுமே நீ பார்த்தாய் அப்படின்னு மீனிங் தான் வரும். आपने देखा, आपने देखा, आपனா ப்ளூரல். உடனே நம்ம வந்து நிறைய பேரை பார்த்து ஆப்புன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற பர்சன், நம்ம ஃபாதரோ யாரையாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குற பர்சன் இருந்தால் அவங்களுக்கும் ஆப்னு தான் யூஸ் பண்ணணும். ஆப்னே தேக்கா, நீங்கள் பார்த்தீர்கள். ஆப்னே தேக்கா, ஆப்னே லடுக்கிக்கோ தேக்கா, நீங்கள் வந்து பொண்ணை பார்த்தீங்க. ஆப்னே சாந்த்கோ தேக்கா, நீங்கள் வந்து சந்திரனை பார்த்தீங்க.
आपने ताजमहल देखा நீங்க தாஜ்மஹல் பார்த்தீங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்க. मैंने लड़की को देखा, मैंने लड़की को देखा அப்படின்னா நான் பெண்ணை பார்த்தேன். मैंने लड़की को देखा past tenseல இருக்கிற சென்டென்ஸ். हमने लड़की को देखा, हमने लड़की को देखा நாம் பெண்ணை பார்த்தோம். அதாவது ப்ளூரல், நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம அந்த பொண்ணை பார்த்தோம். हमने लड़की को देखा, हम அப்படின்னு வந்துருச்சு. तूने लड़की को देखा நீ பெண்ணை பார்த்தாய். तुमने लड़की को देखा நீ பெண்ணை பார்த்தாய். तूने लड़की को देखा அப்படின்னு சொன்னாலும் तुमने लड़की को देखा அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். நீ பெண்ணை பார்த்தாய். ஆனால் தூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சின்னவங்க நம்ம ஏஜை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். தும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்மளோட சேம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவோம். அவ்வளோதான். तुमने लड़की को देखा நீ பெண்ணை பார்த்தாய். आपने लड़की को देखा आप எப்போ யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்னே ப்ளூரல் இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து இது ப்ளூரல் தான் ஆப்பு. ஒன்னே நிறைய பேர் இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிற பர்சனாக இருக்கணும். आपने लड़की को देखा, आपने लड़की को देखा நீங்கள் பெண்ணை பார்த்தீர்கள். அதாவது நீங்கள் பெண்ணை பார்த்து முடிஞ்ச விஷயம் இது. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். நே இருந்தால் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இஸ்னே தேகா, இஸ்னே தேகா. இஸ்னே அப்படின்னா இவன் இல்லைன்னா இவள். இஸ்னே தேகா அப்படின்னா இவன் பார்த்தான் இல்லைன்னா இவள் பார்த்தாள். இஸ்னே தேகா. இன்ஹோனே தேகா, இன்ஹோனே ப்ளூரல், இவர்கள், இவர் பார்த்தார். இன்ஹோனே தேகா இவர் பார்த்தார். உஸ்னே தேகா, உஸ்னேனா அவன் இல்லைன்னா அவள். உஸ்னே தேகா, தேக்கிறதுனா பார்க்கறது. தேகா பார்த்துட்டாங்க. அவன் பார்த்தான், அவள் பார்த்தாள் அப்படின்னா உஸ்னே தேகா. உன்ஹோனே தேகா அவர்கள், அது நிறைய பேர் இருக்கிறாங்க, ப்ளூரல். உன்ஹோனே தேகா அவர் பார்த்தார். உன்ஹோனே அவங்க, தேக்னா பார்க்கறது, தேகா பார்த்துட்டாங்க. உன்ஹோனே தேகா அவர் பார்த்தார். இப்போ பாருங்க, इसने लड़की को देखा. इसने इवन இல்லனா இவள். इसनेனா இவன் இல்லனா இவள். इसने लड़की को देखा இவன் பெண்ணை பார்த்தான் இல்லனா இவள் பெண்ணை பார்த்தாள். इसने लड़की को देखा. इन्होंने लड़की को देखा. इन्होंने प्लूरल, நிறைய பேர் இருக்காங்க. इन्होंने लड़की को देखा இவர் பெண்ணை பார்த்தார். இவர் பெண்ணை பார்த்தார். उसने लड़की को देखा. उसने அவன் இல்லனா அவள். उसने लड़की को देखा அவன் பெண்ணை பார்த்தான் இல்லனா அவள் பெண்ணை பார்த்தாள். उन्होंने लड़की को देखा. उन्होंने प्लूरल, நிறைய பேர் இருக்காங்க. उन्होंने அவங்க பெண்ணை பார்த்தாங்க. அவர் பெண்ணை பார்த்தார். उन्होंने लड़की को देखा. उन्होंने प्लूरल,